வணக்கம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் வீட்டில் இருக்க ஒரு கப்பு ரவையை வச்சு 3 வகையான ஊத்தாப்பம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஊத்தாப்பம் தான். இது பிளெயினாகவும் ஊற்றலாம், காய்கறிகள் மிக்ஸ் பண்ணியும் ஊற்றலாம், மேலாப்பில் கேரட்டு காய்கறிகளை போட்டு செய்யலாங்க. 3 வகையில் செய்ய போகிறோம். இந்த ஊத்தாப்பம் செய்ய நீங்கள் அரிசி ஊற வைக்க வேண்டாம், கழுவ வேண்டாம், அரைக்க வேண்டாம், மாவு புளிக்க வேண்டாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு செய்கிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமானது, சுலபமான செய்முறை. வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், அப்புறம் அளவுகள் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள் ப்ளீஸ். ஜவ்வரிசிங்க, மாவு ஜவ்வரிசி, தயிருங்க, அடுத்தது வெள்ளை ரவைங்க. அவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை ரவையும் வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம், சிவப்பு அவலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இதான் வீட்டில் இருந்தது. இந்த ஜவ்வரிசி மட்டும் மாவு ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கணுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கழுவ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ப்ளெயினாக அப்படியே மிக்சியில் போட்டாலும் நல்லா மாவு மாதிரி அரைச்சி வந்துடுங்க. நான் கொஞ்சம் கூழ் வத்தலும் செய்ய போகிறேன், அதனால் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஜவ்வரிசி தேவைப்படாது. நான் அளவு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இது நல்லா ஊறட்டுங்க. அப்படியே ஊற வச்சிடலாம். அவல் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதே கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு வெள்ளை ரவை எடுக்கணுங்க. இதுக்கு காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். காரம் இல்லாத பச்சை மிளகாங்க, அதனால் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயங்க, இதெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, அது நல்லா பொத பொதன்னு வர்ற வரைக்கும் வைக்கணும். அவளை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரவையை தயிரில் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணுங்க. 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 1 கப்பு அவல் எடுத்திங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதுலேயும் 1/4 கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது தாங்க மெஷர்மெண்ட்டு. அவல் தான் ஃபுல் கப்பாக இருக்கணும். அது சிவப்பு அவலாக இருக்கட்டும், வெள்ளை அவலாக இருக்கட்டும். அதில் 3/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இதாங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ரவை கொஞ்சம் நல்லா ஊறி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு. நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நிறைய கலர்ஃபுல்லாக ஆரோக்கியம் நிறைந்த இந்த ஊத்தாப்பத்தை நிச்சயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசி நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த ரவை நல்லா ஊறிடுச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவளை நம்ம தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணினாலே போதுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அதையும் அரைச்சி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ எல்லா மாவும் நம்ம சேர்த்துட்டோம். இதை 3 வகையான ஊத்தாப்பம் ஊற்ற போகிறோங்க. இதை எப்படின்னா, ஃபஸ்ட்டு காய்கறிகளை மிக்ஸ் பண்ணியும் நம்ம எடுத்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றலாம். தோசை ஆப்பம் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே காய்கறிகளும் போடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. புளிக்கவெல்லாம் வைக்க வேண்டாம், கலக்கி உடனே நீங்கள் ஊற்றி எடுத்துடலாம். இந்த காய்கறிகள் ஊற்றுற வரைக்கும், கட் பண்ணுற வரைக்கும் இது மட்டும் கொஞ்சம் ஊறட்டுங்க. எல்லாம் சேர்ந்து ஊறி வரும்போது ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வேறு லெவல் சுவையில் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இப்போ காய்கறிகள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் திருவி எடுத்துட்டேங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணேன். கேரட்டை துருவி எடுத்துட்டேன். இப்போ ப்ளெயின் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மேலாப்பில் கேரட்டு முட்டையெல்லாம் ஊற்றி ஒரு ஊத்தாப்பம் செய்வோம். அது எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ காய்கறிகள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் முருங்கைத்தலையும் சேர்த்துக்கலாங்க. பாலக்கீரை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன விருப்பமான கீரைகள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் மட்டும் சேர்த்துறாதீங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இந்த மிளகாய் காரம் கிடையாது, அதனால் நான் சாஸ்தி போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா பச்சை மிளகாவை போடாதீங்க. இஞ்சி பூண்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ளெயினாகவும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய்கறியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாவை நல்ல கனமாக, அதாவது மீடியம் ஃப்ளேமில் தோசைக்கல் இருக்கணுங்க சூடு, அதில் ஊற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி
அப்படியே மூடி வச்சு எடுங்க. மூடி வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுங்க. நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். உள்ள வந்து கிறிஸ்பியா இருக்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாவும் இருக்குங்க. அப்படியே குழந்தைங்க அட்ராக்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் இதோட கலரு. ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. நமக்கும் வேலை அதிகம் இல்லைங்க. இந்த மாவு அரைக்கிறது, கிரைண்டர் கழுவுற தொல்லையிலேருந்து தப்பிச்சுக்கலாங்க. இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு 2வது சைடும் நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கோம். அப்படியே சாஃப்ட்டுனா சாஃப்ட்டு, அவ்வளோ சாஃப்ட்டுங்க. ஆம்லேட் எப்படி சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருந்ததுங்க. இவ்வளோ சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. பாருங்கள், கல்லுலேருந்து எடுக்கக்கூட வர அப்படியே வந்து சாஃப்டாக இருந்தது. உடைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி, ஆனால் உடையாது. ஏன்னா நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம்ல, அதனால் உடையாதுங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இப்போ காய்கறிகள் மேலாப்பில் தூண ஒரு ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இதை கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த அந்த பாணியே வந்து இதை எப்படா போடுவோங்கிற மாதிரி இருந்தது. இட்லி தோசை மாவில் போடுறதுல என்னங்க வித்தியாசம் இருக்குது? நம்ம சேனலில் ஸ்பெஷலாக இருக்க வேண்டாமா? அதனால தான் இந்த உடனடி மாவில் நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க தம்பி. உங்கள் வடிவேல் பாணியில் கேட்டிருந்தீங்க. இப்போ ப்ளெயின் மாவையும் நல்லா கனமாக ஊற்றியாச்சு. இந்த ஊத்தாப்பத்துக்கு வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு வந்து தோசை ஊத்தாப்பம்னாலே முட்டை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு முட்டை போட்டுக்கிறேன். நான் ஒரு முட்டை தாங்க போடுறேன். உங்களுக்கு 2 முட்டை போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. 2 அப்படியே ஃபுல்லாக ஆயிரும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு மேலாப்பில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணால் போடலாம். இந்த மிளகாய் காரம் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருந்தது இந்த மிளகாய். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகாய். நான் அதனால் நல்லா நிறையவே போட்டுட்டேன். எங்கள் மாமா வேறு சும்மாவே காரம் நல்லா சாப்பிடுவாருங்க. அதுக்கு மேலே பரப்பரான அந்த கேரட்டை தூவி விட்டு, உங்கள் அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியாது தம்பி, ஆனால் அதே மாதிரி இருந்துச்சான்னு சொல்லுங்கள். மேலே கொஞ்சம் சின்ன வெங்காயங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் நான் இட்லி பொடியும் தூவி விட்டேங்க. கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும்ல. மேலாப்பில் அப்படியே 1½ கரண்டி நெய்யெல்லாம் நம்மளுக்கு ஊற்றுற அளவுக்கு வசதி இல்லை தம்பி. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1½ கரண்டி ஊற்றிக்கங்க. அதுக்கு மேலேயும் கூட ஊற்றி சாப்பிடுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து இதை ஒரு அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒன் சைடு தான் இதை வேக வைப்போம். இதை திருப்பி போட்டால் அந்த காய்கறிகள் வந்து அவ்வளோவா மேலே சோவாகாது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் அட்ராக்ட் பண்ணோம்னா இந்த கலர் அப்படியே கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இதையும் எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. ப்ளெயினாகவும் நீங்கள் இதை வந்து தோசை மாதிரி ஊற்றி தேங்காய் சட்னி, சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த ஊத்தாப்பத்துக்கு உங்களுக்கு சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. அருமையாக இருந்தது. நான் வந்து எங்கள் மாமாவுக்காக கொஞ்சம் தக்காளி சட்னி, கார சட்னி, கார துவையல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அதை செஞ்சுருந்தேன். அந்த தம்பி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். நல்லா சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். அவங்களுக்காக இந்த ரெசிபி போட்டாச்சுங்க. உங்கள் விருப்ப சமையலும் நம்ம சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய கிராமத்து ரெசிப்பியும் ஆரோக்கியமான ரெசிப்பியும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவையான சமையல் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த சமையல் பார்த்திங்கன்னா, இந்த ஊத்தாப்பம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.